அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல வந்துட்டு பாத்தீங்கன்னா பேரியல் பொருளாதாரம்னா என்ன அப்படிங்கிற ஒரு டாபிக்கை பத்தி பிரீஃபா டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த பேரியல் பொருளாதாரத்துடைய அர்த்தம் என்ன, இந்த பேரியல் பொருளாதாரத்துடைய மீனிங் எதை பத்தி சொல்லுது, பேரியல் பொருளாதாரத்தினுடைய வகைகள் என்னென்ன மாதிரி இருக்கு, அதற்கான உள்ளடக்கக்கூடிய பாத்தீங்கன்னா கூறுகள் என்னென்ன, நுண்ணியல் பொருளாதாரம்னா என்ன, நுண்ணியல் பொருளாதாரத்திற்கான வரையறை என்ன, அண்ட் பேரியல் பொருளாதாரத்தினுடைய இயல்புகள் என்ன, பேரியல் பொருளாதாரத்துடைய நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன, அண்ட் பாத்தீங்கன்னா பொருளாதாரத்தினுடைய வகைகள் என்னென்ன மாதிரியாக இருக்கு அப்படிங்கிற ஒரு பிரீஃபா மெயின்ஸ் ஆஸ்பெக்டும் சரி அண்ட் பிலிம்ஸ்ல எம்சிக்யூ பேஸ்லயும் பாத்தீங்கன்னா இந்த லெசன்ல நம்ம பிரீஃபா டிஸ்கஸ் பண்ணுவோம். ரைட், இப்ப இங்க பாத்தீங்கன்னா பேரியல் பொருளாதாரம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பொருளாதார அறிஞர் என்பது வரையறை கொடுத்திருக்காரு. அவருடைய பேர் பாத்தீங்கன்னா டான் புஷ் பிஷார் அண்ட் ஸ்டார்டிஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஒரு 2 லைன்ஸ்ல அதுக்கான ஒரு டெபினிஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா பேரியல் பொருளாதாரம் என்பது உண்மைகளையும் கோட்பாடுகளையும் ஒருங்கிணைப்பது அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட்ஸையும் ஒரு ரியாலிட்டி பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸையும் பாத்தீங்கன்னா கோஆர்டினேட் பண்றதா பாத்தீங்கன்னா மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற ஒரு டெபினிஷன்ஸ் இங்க கொடுத்திருக்காங்க. இதுக்கு கீழே பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா ஒரு வரையறை இருக்கு, அதை நம்ம பார்த்துட்டு அது பண்ணோம்னா இன்னும் உங்களுக்கு பிரீஃபா உங்களுக்கு புரியும். பொருளாதார பாடமானது நுண்ணியல் பொருளாதாரம், பேரியல் பொருளாதாரம் என 2 கிளைகளாக வகைப்படுத்தப்படுது. பொருளாதாரம் என்பது ஒரு பெரிய ஒரு பாடப்பிரிவு. அதை மிகப்பெரிய வகைகளாக பிரிக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 2 பிரிவுகளாக பிரிக்கலாம். ஒன்று நுண்ணியல் பொருளாதாரம் அப்படின்னு ஒண்ணு பிரிக்கலாம், இன்னொன்னு பாத்தீங்கன்னா பேரியல் பொருளாதாரம் என்ன 2 வகையா பிரிக்கலாம். அப்போ பொருளாதாரத்தினுடைய பெரும் பிரிவுகளை எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா 2. அது நுண்ணியல் பொருளாதாரம் அண்ட் பேரியல் பொருளாதாரம் அப்படின்னு நம்ம வகைப்படுத்தலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட், நார்வே நாட்டை சார்ந்த பொருளாதார வல்லுநரும் பொருளியல் அறிஞருமான முதல் நோபல் பரிசை பெற்ற இணை பெறுநர் ராக்னர் ஃபிரிஷ் என்பவர் சிறிய எனும் பொருள் கொண்ட மைக்ரோ எனும் வார்த்தையையும் பெரிய என பொருள் கொண்ட மேக்ரோ எனும் பதங்களையும் 1933 உருவாக்கினார் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ரைட், அப்போ இந்த இடத்துல இந்த ராக்னர் ஃபிரிஷ் அப்படிங்கிற ஒரு எக்கனாமிஸ்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஜாயிண்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்கனாமிக் நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காரு. அவர் தான் பாத்தீங்கன்னா போர்டுலயே ஃபர்ஸ்ட் 1933 இந்த மைக்ரோ அண்ட் மேக்ரோ அப்படிங்கிற பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தையை முதல் முறையாக உருவாக்கினார் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இருப்பினும் பேரியல் பொருளாதாரத்தின் புதிய வடிவமான ஜான் மேயார்ட் கீன்ஸால் 1936 ஆண்டு வெளியிடப்பட்ட வேலை வாய்ப்பு, வட்டி, பணம் பற்றிய பொது கோட்பாடு என்னும் நூலிலிருந்து தோன்றியதாகும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல இவர் பதத்தை உருவாக்கினார் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இவரை பொறுத்த வரைக்கும் அந்த புதிய வடிவத்தை பாத்தீங்கன்னா உருவாக்கியவர் யார், அந்த நுண்ணியல் மற்றும் பேரியல் பொருளாதாரத்தில் புதிய வடிவத்தை உருவாக்கியவர் யார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒரு ஜான் மேயார்ட் கீன்ஸ் ஒரு புத்தகத்துல முதல் முறையாக தெளிவாக உலகளாவிய நாடுகளுக்கு அறிவுறுத்திருக்கிறாரு. அந்த புத்தகத்தினுடைய பெயர் தான் அங்க கொடுத்திருக்காங்க, தி ஜெனரல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் மணி அப்படிங்கிற பேர்ல கொடுத்திருக்காங்க. ரைட், அதனுடைய தமிழ் வெர்ஷன்ஸும் மேலே இருக்கு. இதனால இவரை ஜே.எம். கீன்ஸை பொறுத்த வரைக்கும் புதிய பேரியல் பொருளாதாரத்தின் தந்தை என்று வழங்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த புதிய பேரியல் பொருளாதாரத்தினுடைய தந்தை என்று அவரை கூறுவதற்கு உலகளாவிய நாடுகள்ல 1930 பாத்தீங்கன்னா ஒரு உலக பெருமந்தம் என்பது ஏற்பட்டது அமெரிக்காவில். அப்பொழுது அந்த சந்தையில் பாத்தீங்கன்னா உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்களும் சரி அந்த உழைப்பாளர்களுக்கும் சரி வேலை இல்லாத ஒரு காரணத்தினால் அந்த பண்டங்களையும் எவ்வாறு பாத்தீங்கன்னா நுகர்வுக்கு கொண்டு சேர்ப்பது, அன்று மட்டும் இல்லாமல் மக்களுக்கான அல்லது உழைப்பாளர்களுக்கான வேலை வாய்ப்பை எப்படி உருவாக்குவது என்பதற்கான ஒரு புதிய கோட்பாட்டை அந்த சமயத்தில் அந்த அரசாங்கத்துக்கு அவர் வழங்கினார். அதன் காரணமாகத்தான் ஜே.எம். கீன்ஸை பொறுத்த வரைக்கும் புதிய பொருளாதாரத்தினுடைய தந்தை என்று வழங்கப்படுகிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஜே.எம். கீன்ஸ் அப்படிங்கிறது ஒரு புதிய பேரியல் பொருளாதாரத்தின் தந்தை என்பது எல்லாத்துக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயமாக இருந்தாலும் கூட அதற்கான காரணம் என்ன, அதற்கான என்ன பின்விளைவுகள் என்பது அவர் எதை உருவாக்கினார் அப்படிங்கிறது நம்ம அடிஷனலா இன்ஃபர்மேட்டிவ்ஸா தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட் டாபிக்ஸ் கொடுத்திருக்காங்க, பேரியல் பொருளாதாரத்தினுடைய பொருள் அப்படின்ட்டு ஒரு டாபிக்ஸ். இதுல கிரேக்க மொழியில் உள்ள மேக்ரோஸ் MAKROS என்ற சொல்லிலிருந்து மேக்ரோ MACRO என்ற சொல் பெறப்பட்டது. அப்ப இந்த இடத்துல இந்த மொழி இந்த மேக்ரோங்கிற பாத்தீங்கன்னா மொழி எந்த வார்த்தைங்கிறது எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டதுன்னா கிரேக்க வார்த்தை. அதுல இருந்து வந்ததுதான் பாத்தீங்கன்னா மேக்ரோ MACRO என்ற சொல் பெறப்பட்டதுன்னு சொல்றோம். அதனுடைய பொருள் பாத்தீங்கன்னா பெரிய என்பது பொருளாகும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப மேக்ரோவுக்கும் வித்தியாசம். இங்க சொன்னது மேக்ரோஸ், இங்க சொன்னது மேக்ரோ. அது எந்த வார்த்தை அப்படிங்கிறது கிரேக்க வார்த்தை அப்படின்னு சொல்றோம். ரைட்,
நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேரியல் பொருளாதாரத்தை வருவாய் கோட்பாடு எனவும் அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அதாவது நுண்ணியல் பொருளாதாரத்தை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விலை கோட்பாடு என்று அழைக்கப்படும். பேரியல் பொருளாதாரத்தை பொறுத்தவரை வருவாய் கோட்பாடு என்று அழைக்கப்படும். ஏன்னு பாத்தீங்கன்னா நுண்ணியல் பொருளாதாரம் என்பது தனிநபர்களுடைய வணிக நடவடிக்கைகள் அல்லது பொருளாதார நடவடிக்கைகளை சம்பந்தப்பட்டதுனால நுண்ணியல் பொருளாதாரத்தை விலை கோட்பாடு என்று அழைக்கப்படுகிறது. பேரியல் பொருளாதாரத்தை வருவாய் கோட்பாடு என்று அழைக்கப்படுகிறது அப்படிங்கிறது நம்ம பின் பாயிண்டா நோட் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த டயகிராம்ல பாத்தீங்க அப்படின்னா பொருளாதாரத்தின் ஒட்டுமொத்தத்தை பற்றி படிப்பதான் நமக்கு பேரியல் பொருளாதாரம். அதுக்கு பேரு வந்து பெரும பொருளியல் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கீழே வந்து பொருளாதாரத்தின ஒட்டுமொத்தத்தை பற்றி படிப்பது அப்படின்னு கொடுத்துட்டு கீழே ஒரு டாபிக்ஸ் கொடுத்திருக்காங்க. பெரிய அளவில் படிப்பது, நாட்டு உற்பத்தி, அந்த நாட்டு வருமானம், வேலையின்மை, பணவீக்கம் ஆகியவற்றை பற்றி படிப்பது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. கொடுத்துட்டு கீழே நுண்ணியல் பொருளாதார கருத்துக்களுக்கு வேறுபட்டது. ஏன்னா இந்த இடத்துல நுண்ணியல் பொருளாதாரம் மைக்ரோ எக்கனாமிக்ஸ், இங்க சொல்றது மேக்ரோ, இங்க சொல்றது வந்து பாத்தீங்கன்னா பெரும பொருளியல் அப்படிங்கிறது மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். கீழே நெக்ஸ்ட் வந்து இந்த பேரியல் பொருளாதாரம் வந்து பாத்தீங்கன்னா பாடப்பொருளாக என்னென்ன உள்ளட இருக்கும் அப்படின்னு ஒரு ஈவெண்ட் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அதுல நம்ம டாபிக்ஸ் பார்த்தாவே நமக்கு தெரியும். 1 வேலை வாய்ப்பு, 2 நாட்டு வருமானம், 3 பணவீக்கம், அண்ட் 4 வணிக சுழற்சி, 5 வறுமை, 6 ஏற்றத்தாழ்வு, அண்ட் 7 வேறுபாடு, 8 வந்து முதலீடு, 9 சேமிப்பு, 10 மூலதன ஆக்கம், அண்ட் 11 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கட்டமைப்பு மேம்பாடு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், அண்ட் இன்டர்நேஷனல் ட்ரேட், அண்ட் இன்டர்நேஷனல் வந்துட்டு ட்ரேட் ஈக்குவலிபிரியம், அண்ட் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட், பன்னாட்டு செலுத்து சமநிலை, நாணய மாற்று வீதம், எக்ஸ்சேஞ்ச் ரேட், அண்ட் எக்கனாமிக் growth அப்படிங்கிற விஷயத்த வந்து இவ்வளவு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ் பாடப்பிரிவு உள்ளடக்கிருக்கு அப்படிங்கிறது நம்ம இம்பார்ட்டன்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டாபிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பேரியல் பொருளாதாரத்தினுடைய முக்கியத்துவம் அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. இது மெயின்ஸ் ஆஸ்பெக்ட்ல நீங்க டிஸ்கிரிப்டிவ்ல எழுதுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கீ டேர்ம்ஸா வந்து பாத்தீங்கன்னா ஃபேக்ட்ஸா நீங்க வந்து கோட் பண்ணி வச்சுக்கலாம். ரைட். பட் பொதுவா வந்து இந்த லெசன்ஸ்ல நான் இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹைலைட் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா டீகோட் மென்ஷன் பண்ணி இருக்கேன். அதை நீங்க பார்த்தாவே ஓரளவுக்கு நீங்க வந்து ஹைலைட்ஸ் பண்ணி நீங்க ஃபாலோ பண்ணி நீங்க எழுதுறதுக்கான ஒரு பாசிபிள் இருக்கு. பட் இது இன்னடிஷனலா வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஈவெண்ட்ஸ் வந்து நீங்க இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தி மேக்ரோ எக்கனாமிக் இந்த டாபிக்ஸ் வந்து நீங்க கீழே கோட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கீழே பேரியல் பொருளாதாரத்தினுடைய பரப்பெல்லை அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்திருக்காங்க. அதுல வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நாட்டு வருமானம் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நாட்டு வருமானம். இதுல நாட்டு வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு தேசிய வருமானத்தை பத்தி உங்களுக்கு சொல்றது. தேசிய வருமானம்னாலும் நாட்டு வருமானம்னாலும் ஒண்ணுதான். இதற்கான ஒரு ஃபார்முலாஸ் அப்படிங்கிறது இருக்கு. அது என்னன்னு சொல்லி நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஜிடிபி, அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில இருந்து வெளிநாட்டிலிருந்து ஈட்டப்படக்கூடிய நிகர காரணி வருமானத்தை சேர்த்து பிளஸ் வந்து உள்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய வருமானத்தை வந்து நீங்க சேர்த்தீங்கன்னா நாட்டு வருமானம் என்று சொல்லப்படுகிறது. லைக் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நேஷனல் இன்கம் இஸ் ஈக்குவல் டு ஜிடிபி பிளஸ் நெட் இன்கம் earned from abroad பிளஸ் இன்கம் earned by people of the nations அப்படிங்கறத நாட்டு வருமானம் அப்படிங்கிறது. பட் இதுக்கு வந்து நாட்டு வருமானம் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாட்டு வருமானம் வேணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஜிடிபி கண்டுபிடிச்சிருக்கணும். ஜிடிபி வந்துட்டு மட்டும் கண்டுபிடிச்சா மட்டும் போதாது. அதோட வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருந்து ஈட்டப்படக்கூடிய நிகர காரணி வருமானத்தினுடைய வருமானத்தை வந்து நீங்க சேர்த்திருக்கணும். அதோடு சேர்த்து நாட்டினுடைய மக்கள் தொகையால் வந்து ஈட்டப்படுகின்ற வருமானத்தையும் இதோட சேர்த்திருக்கணும். இதை சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அப்படிங்கிறது நாட்டு வருமானம் என்பது கிடைச்சிடும். அதுக்கு அப்புறமா அதனுடைய பரப்பலைய திரும்ப கொடுத்திருக்காங்க பணவீக்கம்ஸ் அப்படிங்கிறது சொல்றாங்க. இந்த இடத்துல பணவீக்கம்ஸ் அப்படிங்கிறது பண்டங்கள் மற்றும் பணிகளினுடைய விலை மட்டும் தொடர்ச்சியாக அதிகரித்துக் கொண்டே சென்றிருக்கின்ற நிலையைத்தான் பணவீக்கம் என்று சொல்லுகிறோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்ப இந்த இடத்துல பணவீக்கம் அப்படிங்கிறது உலகத்தில் இருக்கக்கூடிய பொருளாதார கூறுகளை 3 பெரும் பிரிவுகளாக 3 உட்கூறுகளாக உள்ளடக்கலாம். ஒன்று பண்டம், இரண்டாவது பணி, மூன்றாவது வந்து அதற்கு மாற்றாக பணம் என்பது நம்ம கருத்தில் கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த பண்டங்கள் மற்றும் பணிகளுடைய விலை மட்டும் தொடர்ச்சியாக அதிகரித்துக் கொண்டே சென்றிருக்கின்ற நிலையைத்தான் பணவீக்கம் என்று நாம் சொல்லுகிறோம். இந்த பணவீக்கத்தை ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ், அதாவது மொத்த விலை குறியீட்டு எண் அந்த நுகர்வோர் விலை குறியீட்டு எண் ஆகியவற்றை பயன்படுத்தி நம்முடைய மதிப்பீடு செய்வது மிக முக்கியமான அவசியமாகிறது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த பணவீக்கத்தை வந்துட்டு இந்திய அளவில் கட்டுப்படுத்துகின்ற நிறுவனம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவாகும். 2 மாதத்திற்கு ஒரு முறையாக பணவியல் கொள்கை என்பது ரிசர்வ் வங்கியானது வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது. சமீபத்தில் 10 தினத்திற்கு முன்பாக
அந்த பணவியல் கொள்கையை இந்திய ரிசர்வ் வங்கியானது வெளியிட்டுள்ளது. அதனுடைய நடப்பு நிதியாண்டுக்கான பணவீக்கத்தினுடைய கட்டுப்பாடுகள் முறைகளை பற்றி அது தெல்ல தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட், வணிக சுழற்சி அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த பொருளாதார உற்பத்தி காரணிகளை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கு. ப்ரொடக்ஷன் ஆஃப் அந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, உற்பத்தி காரணிகள். அதை வைத்து வணிக சுழற்சியினுடைய நிலைஸ் அப்படிங்கிறது மாறும் அப்படிங்கறத நம்ம இங்க தெரிஞ்சுக்கலாம். மொத்த பொருளாதார காரணிகளை அடிப்படையாக கொண்டு ஒரு நாட்டினுடைய வணிக சுழற்சி மாற்றங்களை செழிப்பு, பின்னிறக்கம், மந்த நிலை, மீட்பு ஆகியவற்றை தெரிந்து கொள்ள முடிகிறது அப்படின்னு சொல்லி இங்க கொடுத்திருக்கிறாங்க. அப்ப வணிக சுழற்சி அப்படின்னு பிசினஸ் சைக்கிள்ஸ் அப்படிங்கிறது ஒரே மாதிரியாக குரோத்தையும் இருக்காது, ஒரே மாதிரியாக மந்த நிலையும் இருக்காது, ஒரே நிறைய ரெசஷனும் இருக்காது, ஒரே அது வந்து ரெக்கவரியும் இருக்காது அப்படிங்கிறது அந்த வணிக சுழற்சி. அதுக்கு பேரு எக்கனாமிக்ஸ்ல பிசினஸ் சைக்கிள்ஸ் அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேரியல் பொருளாதாரத்தினுடைய வரம்பெல்லை அல்லது பரப்பெல்லை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாவர்ட்டி அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுவும் வந்துட்டு பாத்தீங்கன்னா கீழே உங்களுக்கு ஒரு ஃபேக்ட்ஸ் நீங்க இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சுக்கலாம். வளர்ந்து நிறைந்த நாடுகளில் வறுமையும் வேலை வாய்ப்பின்மையும் மிகப்பெரிய சிக்கலாக உள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இதற்கு காரணம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான பொருளாதார முரண்பாடுகளில் ஒன்று அப்படின்னு ஒரு விஷயங்கள். அதற்கு பின்பாக கீழே வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு ஃபேக்ட்ஸ் இருக்கு, நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். உண்டு, இச்சிக்கல்களுக்கு தீர்வு காண வளங்களை ஒதுக்கீடு செய்வதும் சரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் பேரியல் பொருளாதாரமும் உதவுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இருக்கின்ற பீப்புள்ஸ்க்கே வந்து ரிசோர்சஸ் எல்லாமே வந்து மக்கள் இடத்துக்கு போய் சேராம, இல்லாதவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசோர்சஸ் என்பது சேரப்பட வேண்டும் அப்படிங்கிறது பேரியல் பொருளாதாரத்தில் ஒரு முக்கியமான பரப்பலையாக இங்கு வரையறுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட், பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு ஒண்ணு கொடுத்திருக்காங்க. இந்த பொருளாதார வளர்ச்சி என்பது நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஒரு ஆண்டில் அடிப்படையாக கொண்டு பொருளாதார வளர்ச்சி என்பது மதிப்பீடு செய்யப்படுகிறது அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த பொருளாதார வளர்ச்சி உலகளாவிய நாடுகளிலும் சரி, நம்மளுடைய இந்திய நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சியை மத்திய அரசாங்கம் அண்ட் இந்திய ரிசர்வ் வங்கி, ஆசிய வளர்ச்சி வங்கி, ஐநா சபை, உலக வங்கி ஆகிய நாடுகள் ஒவ்வொரு சமயத்திலும் அது குறிப்பிட்ட கால இடைவெளியில் மதிப்பீடு செய்து கொண்டிருக்குது. அதற்கு குறித்த தகவலை வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேப்பர்ல ஃப்ரீக்வெண்டா கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற ஈவெண்ட்ஸ்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரைட், அது வந்து பெர்சன்டேஜ் கரண்ட் அஃபேர்ஸ்ல அப்டேட்டட் நீங்க ஃபாலோ பண்ணலாம். பட் இங்க இடத்துல எக்கனாமிக் growth அப்படிங்கிறது நீங்க மீனிங் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போகும். ஒரு நாட்டுல ஒரு ஆண்டுல உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளினுடைய மொத்த மதிப்பை தான் பொருளாதார வளர்ச்சி என்று நாம் சொல்லுகிறோம். இப்ப லைக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பினான்சியல் இயர் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிதி ஆண்டு அப்படிங்கிறது ஏப்ரல் மாசம் 1ஆம் தேதி தொடங்கி மார்ச் மாசம் 31 வந்து முடியும். இப்ப வந்து அமெரிக்கா வளர்ந்த நாடுல வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி, அதாவது காலண்டர் இயருக்கு அவங்க வந்து கன்சிடரேஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பினான்சியல் இயரை கன்சிடர் பண்றாங்க. பட் இந்தியாவில் அப்படி கிடையாது. ஏப்ரல் மாசம் 1ஆம் தேதி தொடங்கி அடுத்து வருகின்ற மார்ச் 31 வருகின்ற ஒரு ஆண்டுகள் தான் ஒரு நிதியாண்டு என்று கொள்ளப்படுகிறது. அப்போ இந்தியா அப்படிங்கிற இந்த ஒரு நாட்டில் ஏப்ரல் மாசம் 1ஆம் தேதி தொடங்கி மார்ச் மாசம் 31 வரைக்கும் எவ்வளவு மதிப்பிலான பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு, எவ்வளவு மதிப்பிலான வந்து பாத்தீங்கன்னா சேவைகள் பயனடைந்து செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு வரையறை இருக்கு. அந்த வரையறை என்பது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்பதை கணக்கில் கொண்டு மதிப்பீடு செய்யப்படுகிறது. அதை வைத்துத்தான் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை வைத்துத்தான் பொருளாதார வளர்ச்சி என்பது மதிப்பீடு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். இதற்கான பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது நீங்க பேப்பர்ல கரண்ட் அஃபேர்ஸ்ல நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக் வந்து பாலிசிஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயங்கள் வந்து கொடுத்திருக்காங்க. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேரியல் பொருளாதாரத்தினுடைய ஒரு பரப்பல்லையாக வந்து இருக்கிறது அப்படின்னு உங்களுக்கு கவர்மெண்ட்ஸினுடைய வந்து பாத்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம டிகோட நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா before the introduction of the LPG concepts and after the introduction of the LPG concepts அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். அதாவது புதிய பொருளாதார கொள்கை இந்தியாவில் அறிமுகம் செய்யப்படுவதற்கு முன்பாக அல்லது புதிய பொருளாதார கொள்கை அறிமுகம் செய்யப்படுவதற்கு பின்பாக அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த புதிய பொருளாதார கொள்கை என்பது முன்னாள் பாரத பிரதமர் நரசிம்மராவ் ஆட்சி காலத்தில் ஜூலை மாசம் 1991 என்பது அறிமுகம் செய்யப்பட்டது. இந்த புதிய பொருளாதார கொள்கையுடைய பெயர் வந்து பாத்தீங்கன்னா LPG அப்படின்னு சொல்றாங்க. அதனுடைய அப்ரிவேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன்ஸ் அண்ட் குளோபலைசேஷன்ஸ் அப்படிங்கிறது ஃபாலோ பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா அந்த லிபரலைசேஷன்ஸ் அப்படிங்கறது ஒரு விஷயம்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்தமாக இருக்கக்கூடிய லைக் வந்துட்டு ஒரு பப்ளிக் செக்டர் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு ஈவென்ட்ஸ்ல ஒரு சர்டன் பெர்சன்டேஜ் ஆஃப் தி லிமிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரைவேட் செக்டர் பெர்மிட்டட் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா லிபரலைசேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட்டை சொல்லலாம். இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள்ஸ் நான் வந்து உங்களுக்கு டீகோட இங்க சொல்ல விரும்புறேன்.
100% இருக்கக்கூடிய ஒரு பப்ளிக் செக்டார் ஈவெண்ட்ஸ்ல 97% வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் செக்டார் ரிட்டைன் பண்ணிட்டு 3% வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் செக்டருக்கு பெர்மிட்டட் பண்ணாங்கன்னா அது லிபரலைசேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் நம்ம டீகோடா டெஃபினிஷனா இங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். ரைட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா P stands for privatizations அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எப்படி ஃபர்ஸ்ட் கேட்டகரியில செகண்ட் பெர்சன்டேஜ் அது ஒரு லிமிட் தான் நம்ம வந்து பெர்மிட்டட் பண்ணோம். ஆனா செகண்ட் கேட்டகரியில அப்படி கிடையாது. 100% ஆஃப் தி வந்து பப்ளிக் செக்டாரோட ஈவெண்ட் அப்படியே நீங்க டிரான்ஸ்ஃபர் பப்ளிக் செக்டாருக்கு இருந்து பிரைவேட் செக்டாருக்கு நீங்க மாத்தனீங்க அப்படின்னா அது ஈவெண்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரைவேட் செக்டார் பிரைவேடைசேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு அக்கரன்ஸ்க்குள்ள உங்களுக்கு கன்க்ளூஷன்ஸ்க்குள்ள வந்துடும். இது வந்து டெஃபினிஷன் ஆஃப் தி பிரைவேடைசேஷன்ஸ் அப்படிங்கிறது நம்ம சொல்றோம். அண்ட் குளோபலைசேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ப்ராடக்டினுடைய ரா மெட்டீரியல்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா குளோபலைசேஷன் கண்ட்ரீஸ்ல இருந்து நமக்கு பர்ச்சேஸ் பண்ணி இம்போர்ட் பண்ணி அது மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டிஸ் வந்து இந்தியாவில கம்ப்ளீட் பண்ணி அந்த கூட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா சோல்டு பண்ணி இருக்கக்கூடிய ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் தான் நம்ம வந்து குளோபலைசேஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கிறோம். பட் இன்னைக்கு நம்ம வந்து லீட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே குளோபலைசேஷன் தான். ஒரு சின்ன ரா மெட்டீரியல்னா கூட நம்ம இம்போர்ட்டும் பண்றோம் எக்ஸ்போர்ட்டும் பண்றோம். ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் இந்த இடத்துல எக்கனாமிக் பாலிசிஸ் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட்ல நீங்க டீகோடா மென்ஷன் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேரியல் பொருளாதாரத்துடைய ஒரு பரப்பொல்லை அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட்ஸ்ல நமக்கு ஒரு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ரைட். இப்ப இந்த வீடியோல வந்து நம்ம வந்து மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னா என்ன, அதனுடைய டேர்ம்ஸ் வந்து யாரு காயின் பண்ணா, மாடர்ன் எக்கனாமிக்ல யாரு ஃபாதர் ஆஃப் தி மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்ற வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸ்கோப் என்ன, அதனுடைய வந்துட்டு கவரேஜ் ஆஃப் தி ஏரியாஸ் என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் நம்ம தெளிவா நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா உங்களை மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஆஸ்பிரன்ஸ்க்கு இது வந்துட்டு ஹெல்ப்பா இருக்கும், இல்ல ஹெல்ப்ஃபுல்லா ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன்ஸ் இருந்தா அதை பத்தி கொஞ்சம் கமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் சில நெக்ஸ்ட் போடக்கூடிய வீடியோஸ்ல வந்து டவுட் மற்ற விஷயங்களை வந்து பார்த்தா ரெக்டிஃபை பண்ணி இதோட ஒரு பெட்டர் வீடியோவா நம்ம வந்து உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணி கொடுக்க முடியும். அதுக்கப்புறமா வந்து இதே மாதிரி உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவ்ஸ் வீடியோ வந்துட்டு ஃபியூச்சர்ல ரெகுலரா உங்களுக்கு ரிசீவ் ஆகணும் அப்படின்னு சொல்லி பண்ணா பெல் ஐக்கான் பக்கத்துல இருக்கக்கூடிய வந்து சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து பிரஸ் பண்ணி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்பதான் நாங்க ஃபியூச்சர்ல உங்களுக்கு போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீக்வெண்டா வந்து ரிசீவ் ஆகும். இதே மாதிரி உங்களுக்கு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வருவது உங்களில் நான் உங்கள் லக்ஷ்மணன். தேங்க்யூ ஆல்.